வெல்கம் டு பெரியண்ணன் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். ஃபிசிக்ஸ் டஃப்பாக இருக்கா? ப்ராப்ளம் கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ வரிஸ். ஃபிசிக்ஸ் பெரியண்ணன் இருக்கேன். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ஈஸி நியூமெரிக்கல், ஃபுல் கிளாரிட்டி. அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சீக்ரெட் ஆஃப் லைட் இந்த சீரீஸில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆப்ஜெக்ட் லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆனால் என்ன ஆகும், லைட் ஸ்பீடை தாண்டி ட்ராவல் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வெலாசிட்டி ஆஃப் லைட், அதோட வேல்யூ என்ன, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் மெஷர் பண்ணியிருக்காங்க. அப்படி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தியரிட்டிக்கலாக ஒருத்தர் மெஷர் பண்ணியிருக்காரு. அவர் தான் மேக்ஸ்வெல். அவர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டை கால்குலேட் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி கால்குலேட் பண்ணார்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃப்ரீ ஸ்பேஸில் சார்ஜ் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். கரண்ட் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்போ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? del vector dot E vector is equal to 0. del vector dot B vector is equal to 0. del vector curl E vector is equal to minus dou B vector divided by dou T. del vector curl B vector is equal to mu naught epsilon naught dou E vector divided by dou T. இதுதான் 4 மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். இதில் வந்து மியூ நாட்டுங்கிறது வந்து ப்ரீமியபிலிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ ஈஸியாக அந்த மீடியமில் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத மியூ நாட் சொல்லுவோம். அதே மட்டும் எக்ஸ்லா நாட்டுங்கிறது வந்து ப்ரிமிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ ஈஸியாக அந்த மீடியத்தில் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்லா நாட் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 4 ஈக்குவேஷன்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் எடுக்கிறோம். இந்த தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? del vector curl E vector is equal to minus dou B vector divided by dou T. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் கேர்ள் பண்ணுறோம். கேர்ள் ஆன் போத் சைட். ஸோ del vector curl E vector equal to del vector curl minus dou B vector divided by dou T. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்கள், இங்கே ஒரு வெக்டர் ஐடென்டிட்டி இருக்குது பாருங்கள். வெக்டர் ஐடென்டிட்டி அதாவது A வெக்டர் கிராஸ் B வெக்டர் கிராஸ் C வெக்டர் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? B vector into A vector dot C vector minus C vector into A vector dot B vector அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே இது A வெக்டர், இது B வெக்டர், இது C வெக்டர். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? B இருக்க வேண்டிய இடத்துல del வெக்டர் இன்ட்டு A இருக்க வேண்டிய இடத்துல del வெக்டர் டாட் C இருக்க வேண்டிய இடத்துல E வெக்டர் மைனஸ் C இருக்க வேண்டிய இடத்துல E வெக்டர் இன்ட்டு del வெக்டர் டாட் del வெக்டர். அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன் ஃப்ரீ ஸ்பேஸில் del வெக்டர் டாட் E வெக்டர் என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஸோ இந்த டேர்ம் உங்களுக்கு ஜீரோவாயிரும். அப்போ ரிமைனிங் எந்த டேர்ம் இருக்கும்? மைனஸ் E வெக்டர் இன்ட்டு del ஸ்கொயர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன டேர்ம் இருக்குது? மைனஸ் del ஸ்கொயர் E வெக்டர். ரைட் ஹேண்ட் சைடு del வெக்டர் கேர்ள் மைனஸ் dou B வெக்டர் டிவைடட் பை dou T. இந்த மைனஸ் சைனும் இந்த மைனஸ் சைனும் கேன்சல் ஆயிரும். இப்போ del வெக்டர் E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு dou divided by dou T del vector curl B vector அப்படின்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல் ஃபோர்த் ஈக்குவேஷன்
இந்த fourth ஈக்குவேஷனை பாருங்க. del vector curl b vector is equal to mu naught epsilon naught dou e vector divided by dou t vector. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம இங்கே இருக்க del vector curl b vectorல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? equal to dou divided by dou t into mu naught epsilon naught dou e vector divided by dou t அப்படின்னு. ஸோ ஃபைனலாக நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா del square e vector is equal to mu naught epsilon naught dou square e vector divided by dou t. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ அக்கார்டிங் டு மேத்தமெட்டிக்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸில் ஜென்ரலாக வேவ் ஈக்குவேஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா del square psi is equal to 1 divided by v square dou square psi divided by dou t square. ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த எக்ஸ்பிரஷன் என்ன? del square e vector is equal to mu naught epsilon naught dou square e vector divided by dou t. Del square e vector is equal to mu naught epsilon naught dou square e vector divided by dou t square. இந்த இடத்துல dou t square. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. சை இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. 1 divided by v ஸ்கொயர் இருக்க வேண்டிய இடத்துல mu naught epsilon naught இருக்கு. ஸோ 1 divided by v square is equal to mu naught epsilon naught. So v is equal to 1 divided by square root of mu naught epsilon naught னு எழுதிக்கலாமா? இந்த v இதுதான் velocity of வேவோட velocity. ஸோ இப்போ நமக்கு தெரியும் v is equal to 1 divided by square root of mu naught epsilon naught. mu naught ஓட வேல்யூ என்ன? 4 pi into 10 to the power of minus 7 Henry per meter. epsilon naught ஓட வேல்யூ 8.8 into 10 to the power of minus 12 FM. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூ இங்கே எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 pi into 10 to the power of minus 7 into 8.8 into 10 to the power of minus 12 square root. கால்குலேட்டரை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 3 into 10 to the power of 8 meter per second அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ மேக்ஸ்வெல் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணாமல் தன்னோட ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே வெலாசிட்டி ஆஃப் லைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் எப்படி இந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.